சப்போர்ட் பண்ண மாதிரி நடிச்சேன் சார். மத்தபடி நான் எப்பவுமே நியாயம் பக்கம் தான் நிப்பேன். 5 வருஷம் ஜெயில்ல இருந்தா தான் சார் புத்துவேன். உங்களுக்கு குடும்பம் தராரா? இவங்கலாம் எங்க குடும்பத்தாளுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு சார். சிறுகிடி கேஸு 4 எபிசோடுக்கான ப்ரோமோல நம்ம முத்து அவரு போயிட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்ல போயிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டு வந்திருப்பாரு இல்லையா? அதாவது எங்க அம்மா கிட்ட அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க கிட்ட போய் 10,00,000 கேட்டிருக்கீங்க. அது எங்க அண்ணனும், என் அண்ணியும் வந்திருக்காங்க. அவங்க தான் லூசுத்தனமா சொல்லியிருக்காங்க. நான் குடுக்குறேன்ட்டு அதுக்காக எங்க அப்பா, அம்மா கிட்ட போயிட்டு நீங்க பணத்த கேட்பீங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு சின்னதா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி அவங்க ஆளுங்கள வச்சு முத்து தான் அவங்க வீட்ல அடிச்ச மாரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே நம்பியிருப்பாங்க. அந்த ஃபேமிலில ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிலேருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் டைரெக்ட்டா வந்து நம்ம முத்துவோட வீட்ல யார் அது முத்துன்னு சொல்லி கேட்குறப்போ எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கலாம் இல்ல, சும்மா அந்த மாரி கேட்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி அவர் வந்து முத்து வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா இதெல்லாம் என் வீட்ல இருக்கவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. மௌனஜா கொஞ்சம் ஏத்திக்கிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவ அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. கூட்டின்னு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீதாவோட ஹஸ்பண்ட் போலீஸா இருக்காரு இல்லையா? அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து இங்க வந்து நம்ம முத்துக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒரு சில விஷயத்த இங்க கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் சொல்றதுக்காகலாம் என்ன உள்ள வைக்காம விட்றாதீங்க, என்ன வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அங்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியோதனத்த இங்க காமிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, முத்து உள்ள லாக்கப்ல போட்டதுக்கப்புறம் வெளிய வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்றாரு. அதாவது இவனெல்லாம் உள்ள இருந்து தான் புத்தி வரும். நான் எப்பயுமே நேர்மைக்காக தான் இருப்பேன் அப்படின்ற மாரி இங்க வந்து சொல்றாரு.